இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பீகாரின் பூர்ணியா தொகுதியில் போட்டியிடும் பப்பு யாதவ் குறித்து பீகாரில் அறியாதவர்கள் யாரும் இருக்க வாய்ப்பில்லை. அவர் ஒரு நிழல் உலக முன்னாள் தாதா என்பன போன்ற கருத்துக்கள் இருந்தாலும் சமீப காலமாக அவரை தங்கள் இரட்சகனாகவே மக்கள் பார்க்கிறார்கள். நண்பர்களுக்கு புரியும் வகையில் ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், கொரோனா கோரதாண்டவம் ஆடிய கொடிய நேரம் அது. உயிர் காக்கும் ரெம்டெசிவிர் ஊசி மருந்துக்காக எந்த விலையும் தர தயாராக இருந்த காலம் அது. தங்கள் குடும்பத்தினரை காப்பாற்ற ரூபாய் 1 லட்சம் கூட கொடுத்து வாங்கிய நேரம். சில பிணந்தின்னிகள் கோடிக்கணக்கில் கொள்ளை லாபம் ஈட்டிய அவலமும் நிகழ்ந்த நேரம் அது. மேற்படி மருந்து கிடைக்காமல் மக்கள் திண்டாடுவதை அறிந்த பப்பு யாதவ் தனது நெட்வொர்க் மூலம் புஜபழ பராக்கிரமங்கள் மூலம் பங்களாதேஷில் இருந்து லோடாக ரெம்டெசிவிரை இறக்கினார். அதை அவர் எப்படி நிகழ்த்தினார் என்பதை இன்று வரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதோடு பாட்னாவில் உள்ள அனைத்து மருந்து கடைகளுக்கும் விநியோகம் செய்ததோடு ஒவ்வொரு கடையிலும் தனது ஆளை நிறுத்தினார். அதன் மூலம் அதில் அச்சிடப்பட்டிருந்த ஸ்டாக்கிஸ்ட் விலையை விட அதிகமாக யாரும் விற்காதபடி கண்காணித்தார். மேலும் விவரமறிந்து மருந்துக்காக தனது இல்லத்துக்கு கதறியபடி வந்தவர்களுக்கு மருந்தை விநியோகித்தார். இதில் மிகப்பெரிய அதிகாரிகளும் அரசியல்வாதி குடும்பத்தினரும் அடங்குவர். இதேபோல் வெள்ள பாதிப்புகளின் போதும் அவர் ஆற்றிய பணி அரும்பணி. ஆக ஆபத்தான ஒரு காலத்தில் சினிமா பாணியில் உதவிய அத்தகைய ஒரு மனிதரை பீகார் மக்கள் புறக்கணிப்பார்களா? அதையெல்லாம் நன்கு அறிந்ததால் தான் பீகார் மட்டுமின்றி இந்திய அரசியல்வாதிகள் பலரும் அவரை தோற்கடிக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சேவைக்கு மக்கள் என்ன அங்கீகாரம் அளிக்கப் போகிறார்கள் என்பதை காத்திருந்து பார்ப்போம். ஜெய் ஹிந்த்.